నన్బర్గులకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே விற்பனைக்கு இருக்குது. இதில் நிறைய பேட்சஸ் இருக்குது. எல்லா பேட்சுமே விற்பனைக்கு இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு பேட்சுக்குமே லெஃப்ட் கார்னரில் நான் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பேட்ச் பிடிச்சிருக்கோ அந்த பேட்சுடைய கோட் நம்பர் நோட் பண்ணிவிட்டு ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அந்த பேட்ச் நம்பருடைய கோடு சொல்லுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். கிராமங்கள்லேயும் பண்ணைகள்லேயும் ஆயிரக்கணக்கான குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறைய குட்டிகள் வேணும்னாலும் நம்மளால் எடுத்து தர முடியும். உங்களுக்கு எந்த மாதிரியான குட்டிகள் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே மாதிரியான குட்டிகளை நம்மளால் காட்ட முடியும். விலை பேசி எடுத்து தரவும் முடியும். பல வருஷமாக நம்ம இந்த தொழிலில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுமே ஆடு வளர்த்துட்ருக்குறோம். அதனால் ஆடு வளர்ப்பவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியாக தான் நம்ம வாங்கி தருவோம். இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு லைவ் வெயிட் வரும் அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். ஸோ அதை வச்சு நம்ம ரேட்டு பேசி வாங்கி தருவோம். உண்மையிலே நீங்கள் குட்டிகள் எடுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு தைரியமாக நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. நான் இங்கே குட்டிகள் எடுத்து கொடுத்து வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் ஒரு 100 குட்டி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 30,000 வாடகை வந்தாலுமே ஒரு குட்டிக்கு 300 தான் கணக்காகும். அதுவே 25,000 வாடகை வருதுன்னா ஒரு குட்டிக்கு 250, 20,000 வருதுன்னா ஒரு குட்டிக்கு 200 தான் வரும். டிஸ்டன்ஸ் இங்கே பிரச்சனை இல்லை, எண்ணிக்கை தான் பிரச்சனை. நீங்கள் 50 குட்டி தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்கள் ரூட்டில் உங்கள் ஏரியாவில் வேறு யாராவது ஒரு 50 குட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட நான் உங்களை லிங்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வாடகை அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாள் ஈவினிங் நீங்கள் கிளம்பி மறுநாள் காலையில் நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா குட்டிகளை நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் வந்துட்டிங்கன்னா தாராளமாக நல்ல குட்டிகளை எடுத்துக்கிட்டு போகலாம். நண்பர்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். సబ్స్క్రైబ్ பண்ணிவிட்டு బెల్ బటన్ క్లిక్ பண்ணி ఆల్ ఆప్షన్ ఎనేబుల్ பண்ணிங்க. ఫ్రెండ్స్, మనం వీడియోలో చూస్తున్న పిల్లలని అమ్మకానికి ఉన్నాయి. ఒక 5-6 బ్యాచ్లు ఉన్నాయి. మీకు ఏ బ్యాచ్ పట్టిందో ఆ బ్యాచ్కి ఒక కోడ్ నెంబర్ ఇచ్చున్నాను. లెఫ్ట్ కార్నర్లో ఆ కోడ్ నెంబర్ ఉంది. ఆ కోడ్ నెంబర్ నోట్ చేసుకొని రైట్ కార్నర్లో ఉన్న ఫోన్ నెంబర్కి మీరు కాల్ చేయండి. కాల్ చేసి ఆ కోడ్ నెంబర్ చెప్పినారంటే నేను ఫుల్ డీటెయిల్ చెప్తాను. మీరు డీటెయిల్ తెలుసుకొని నేరులో వచ్చి ఎత్తుకోవచ్చు. జత 17, 18, 19, 20, 30 దాకా పిల్లలు ఉన్నాయి. ఇవి కాకుండా ఇంకా కూడా విలేజ్లో పిల్లలు ఉన్నాయి. మీరు నేరులో రండి, 10 బ్యాచ్లు చూడండి. చూసి మీకు ఏది నచ్చిందో అది ఎత్తుకోండి. ధర నేను కూడా ఉండి మాట్లాడి మీకు బండి అంతా అరేంజ్ చేసి పంపిస్తాను. ఫ్రెండ్స్, మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయాలంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటన్ క్లిక్ చేసి ఆల్ ఆప్షన్ ఎనేబుల్ చేసుకోండి. మన வீடியோஸ் మీకు பட்டுன்ட்டு லைக் చేయండి, கமெண்ட் చేయండి. மறக்காம మీ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் చేయండి. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 17,000லேருந்து உங்களுக்கு இருக்குது. 17,000லேருந்து 30,000 வரைக்குமே குட்டிகள் இந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு எந்த பேட்ச் பிடிச்சிருக்கோ அந்த கோட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் மற்ற விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நேரில் வந்து வாங்கிக்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தொழிலுக்கு இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க, வந்துட்டுருக்குறாங்க. புதுசாக வர்றவங்க செய்கிற தப்பு, புதுசாக வர்றவங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறவங்களே இந்த தப்பு செய்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள் எடுக்கிறாங்க. 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் வளர்க்குறாங்க. இப்போ இந்த வருஷம் வளர்க்க முடியாது. இனிமேல் எடுக்கிறவங்க ஏறக்குறைய 2-2.5 மாதம்தான் இருக்குது. இப்படி வளர்த்து அந்த பக்ரீத் டைமில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விலை இல்லைன்னா விலை இல்லை. இப்போது ஒரு பேச்சுக்கு ஒரு 450 ரூபா போகுதுன்னா 500 விலை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த 50 விலை குறையிலன்றதுனால கொடுக்காமல் வச்சுருப்பாங்க. பக்ரீத் முடிஞ்சு விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஆனால் பக்ரீத் முடிஞ்சதே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விலை குறைஞ்சிரும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி. ஸோ என்ன விலை இருக்கோ, மார்க்கெட் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. 10 ரூபா வந்ததுன்னா லாபம், இல்லைன்னா நமக்கு அதாவது அதிக லாபம் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. எக்காரணத்தை கொண்டும் பக்ரீத்துக்கு அப்புறம் விற்றுக்கலான்னு சொல்லி நிப்பாட்டாதீங்க. அப்படி நிப்பாட்டும் போது என்ன ஆகும்னா, குட்டிகள் பெரிய சைஸ் குட்டிகள் அப்படின்றதுனால தீவன செலவு அதிகமாகும். ஸோ நீங்கள் அதாவது
மேய்ச்சல் அல்லது க்ரீனு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டால் ஃபீடில் வச்சுருக்கிறவங்க ஃபீடு காஸ்ட்டு கூடுறதுனால கஷ்டம் சமாளிக்கிறது. ரன்னிங் காஸ்ட் அதிகமாகும். ஸோ அப்போ கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது வரும். என்ன மார்க்கெட் ரேட் போதோ அதுக்கேற்ற மாதிரி பக்ரீத்துக்கு முன்னாடியே எல்லாருமே கொடுத்துட்றது பெஸ்ட்டு. நான் சொல்கிற கருத்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. சேனல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட கற்றுக்கணும். மெடிசின்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டரை நம்பியே இந்த தொழில் நம்ம வந்து செய்ய முடியாது. நம்ம கூப்பிட்ற டைம் அவங்க வரமாட்டாங்க. ஸோ பெரிய அளவில் நமக்கு சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணோன்னு சொன்னால் சில நேரங்களில் நைட் டைமில் பிரச்சனை வரலாம். நைட் டைமில் மெடிக்கல் இருக்காது. மறுநாள் சண்டேவாக இருக்கலாம். ஸோ அப்போ போய் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரெயின்ஸ் எல்லாம் போடும்போது வயிறு உபசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் இந்த ப்ளோட்டோசில் இந்த மாதிரியான சிரப் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கிறது பெட்ரு. அரிசி வந்து உங்கள் ஃபீடில் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தரமான ஃபீடு, மினரல் மிக்சரு, ப்ரோபயோட்டிக், லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக்கு, டாக்ஸின் மைன்ட்ரு, டை கால்சியம் பாஸ்பேட்டு, மில்க் ரீப்ளேஸரு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதே மாதிரி ஆடு வளர்ப்பில் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஆடு வளர்த்தாங்களே, அந்த காலத்தில் ஆடு வளர்த்தாங்களே, அந்த காலத்தில் என்ன மினரல் மிக்சர் போட்டாங்களா, இல்லை ப்ரோபயோட்டிக் போட்டாங்களா, இல்லை லிவர் டானிக் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த காலம்ன்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த காலத்தில் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துலையுமே நோய்ங்க இருந்தது. அந்த காலத்துலையுமே பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விஷயமா அரசாங்கம் கண்டுபிடிச்சது. இப்போ கால்நடைத்துறை இருக்குது. தான்வாசுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்குது. ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது. அவங்க வந்து இதெல்லாம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல மண் வளம் இருந்தது. மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே தொழிற்சாலைகள் வந்த பிறகு அந்த மண் வளம்லாம் கெட்டு போச்சு. அந்த அளவுக்கு மேய்ச்சல் நிலங்களும் இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மேய்க்கிறதும் இல்லை. அதே மாதிரியே அந்த காலத்தில் மேய்ப்பாங்க. அது எந்த அளவுக்கு வந்து வெயிட் கெயின் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது வர்ற வரைக்கும் வரட்டுன்ற மாதிரி மேய்ப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து எல்லாமே கமர்ஷியலாக வந்துட்டோம். கமர்ஷியலாக வந்த பிறகு நம்ம வந்து அந்த காலத்தை பற்றி பேசுகிறது தப்பு. ஏன்னா நம்ம வந்து கிரெயின்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடத்தீவனன்ற பேரில் வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபீடு எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அதெல்லாமே செரிக்கணும். நல்லா செரித்தா மட்டும்தான் உடம்பில் அது வந்து சேரும். இல்லைன்னா நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து வீணாக தான் போகும். அதே மாதிரி நம்ம ஸ்டால் ஃபெட் முறைக்கு வந்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற ஃபீட்லேயே கிடைக்குமான்னா கிடைக்காது. முக்கியமான சில, அதாவது மெயினான சில சத்துக்கள் மட்டும் கிடைக்கும். நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்காது. அதனால தான் நம்ம மினரல் மிக்சர் வந்து ஃபீடில் சேர்க்கணும். சேர்க்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆடுகள் வந்து வளமாக இருக்காது. மட்டன் யூனிட்டை விட ப்ரீடிங் யூனிட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மட்டன் யூனிட்டுக்குமே கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த கால்கள் வளையிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. குட்டிகள் வந்து சைனிங்காக இருக்கும். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் சரியாக கிடைக்காத போது ஸ்கின்னில் வந்து சைனிங் இருக்காது. சைனிங் இல்லைன்னா இந்த பக்ரீத் மாதிரியான நேரங்களில் நம்ம விற்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியதாக போயிடும். அதே மாதிரி குடற்புழு நீக்கம் மருந்தை நம்ம 35 நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கணும். மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரே ஒரு குரூப்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடாது. 3 வகையான குரூப் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதில் வேக்சினேஷன்றதை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும். வேக்சினேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். 20 நாளைக்கு ஒரு தரம் நம்ம ஒரு வேக்சினேஷன் பண்ணிடணும். குட்டிகள் கொண்டு வந்த உடனே சில பேர் வேக்சினேஷன், அதாவது பிபிஆர் இந்த மாதிரி போட்டுடுறாங்க. ஒரு சிலர் டிவார்மிங் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து போடுறாங்க. எது சரி எது தப்புன்னு நம்ம இங்கே சொல்லவே வரல. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள்லேயும் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் சரியாக இருக்குது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கேட்கும்போது ஆமான்னு சொல்ல தோணுது.
ஸோ நீங்கள் எது வேணாலும் பண்ணாமல் இருக்காதீங்க. அதாவது வேக்சினேஷன் போடாமல் இருக்காதீங்க, போட்டுருங்க. அது வந்த உடனே நீங்கள் வேக்சினேஷன் போட்டால் அடுத்த 21வது நாள் நீங்கள் அதாவது பிபிஆர் வந்த உடனே போட்டிங்கன்னா 21வது நாள் இடிடிடி போடலாம். அதுக்கு அடுத்து 21வது நாள் பார்த்திங்கன்னா அம்மைக்கு இப்போ இது வெயில் காலன்றதுனால நிறைய பேர் சீஃபாக்ஸ் போடுறாங்க, போடணும், அது கரெக்டு தான். இப்போ அடுத்து 21வது நாள் சீஃபாக்ஸ் போடலாம். 40 நாளில் 3 வேக்சினேஷன் போட்ட மாதிரி ஆகிடும். இன்பிட்வீன் இடைப்பட்ட நேரத்தில், அதாவது ஒரு வேக்சினேஷன் போட்டு அடுத்த வேக்சினேஷன் போகிறதுக்கு 21 நாள்னு சொல்லும்போது இடையில 10வது நாள் நீங்கள் டிவார்மிங் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறது வந்து வந்தோடனே டிவார்மிங் பண்ணுங்கள், ஒரு வாரம் கழித்து பிபிஆர் போடுங்கன்னு சொல்கிறோம்.